IPL 11வது லீக் போட்டியில் சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகள் இன்னும் சற்று நேரத்தில் மோத உள்ள நிலையில் டாஸ் வென்ற சென்னை அணி பவுலிங்கை தேர்வு செய்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி வணக்கம். இப்போ டாஸ்ல சென்னை ஜெயிச்சு பவுலிங்கை சூஸ் பண்ணிருக்காங்க. இது நமக்கு எந்த அளவுக்கு சாதகமான ஒரு சூழல்? அங்க கவுஹாத்தியோட பிட்ச் எந்த அணிக்கு சாதகமான ஒரு நிலையை கொண்டது? உங்களுடைய விரிவான தகவல்கள். வணக்கம். IPL 11வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தியில் உள்ள பராஸ்பரா மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் மோத உள்ளன. இரவு 7:30 மணி அளவில் இந்த போட்டி தொடங்க உள்ளது. இந்த போட்டியில் பார்த்தோம்னா டாஸ் தற்போது போடப்பட்டது. அந்த டாஸை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் வென்றார். டாஸை வென்ற CSK கேப்டன் ருத்ராஜ் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்து தற்போது அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் சென்னை அணி பந்து வீச உள்ளது. ராஜஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்ய உள்ளது. குறிப்பாக இந்த போட்டியில் சென்னை அணியின் ஆடும் லெவனில் 2 மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது கடந்த போட்டியில் தீபக் கூட கடந்த 2 போட்டிகளும் சென்னை அணி வீரர் தீபக் கூட ஒரு தடுமாற்றமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அவர் அணியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக சென்னையை சேர்ந்த ஆல்ரவுண்டரான விஜய் சங்கர் அணியில் இடம்பெற்றிருக்கிறார். இது மட்டுமின்றி மற்றொரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்தை சேர்ந்த ஆல்ரவுண்டரான சாம் கரனுக்கு பதிலாக இங்கிலாந்தை சேர்ந்த மற்றொரு ஆல்ரவுண்டர் ஜேமி ஓட்டன் சென்னை அணியில் இடம்பெற்றிருக்க 2 மாற்றங்கள் சென்னையில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி தொடக்க வீரராக கான்வே கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கூறி வந்த நிலையில் அந்த மாற்றத்தை சென்னை அணி செய்யவில்லை. தொடக்க வீரராக ரச்சின் ரவீந்திரா மற்றும் ராகுல் திரிபாதி இணையை இந்த போட்டியிலும் களமிறங்க உள்ளது. இது மட்டுமின்றி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் தொடர்ச்சியாக 2 போட்டிகளில் அந்த அணி தோல்வி அடைந்துள்ளது. ரியான் பராக் தலைமையில் விளையாடி வரும் ராஜஸ்தான் அணி 2 போட்டிகள் தோல்வி அடைந்தது. அந்த அணியும் இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளது. ஹார்ட்ரிக் தோல்வி தீர்ப்பதற்கு சென்னை அணியை பொறுத்தவரை மும்பை அணியிடம் வென்றது. அதே சமயம் சேப்பாக்கத்தில் பெங்களூருவிடம் ஒரு அதிர்ச்சி தோல்வி அடைந்தது. ஒரு 50 ரன் வித்தியாச தோல்வி அடைந்தது. ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தற்போது மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் முனைப்பில் இந்த போட்டியிலும் சென்னை அணி களமிறங்க உள்ளது. பராஸ்பரா மைதானத்தை பார்த்தோம்னா அது இப்ப சேசிங்கிற்கு சாதகமான ஒரு மைதானமே பார்க்கப்படுகிறது. அதை கருத்தில் கொண்டு சென்னை அணியின் கேப்டன் ருத்ராஜ் டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தால் அதிகபட்சமாக ஒரு 120க்கும் மேற்பட்ட ரன்களை எதிர்பார்க்கலாம். என்றாலும் அதை சேஸ் செய்யக்கூடிய அளவிற்காக மைதானம் செயல்படும் என்ற நம்பிக்கையில் தற்போது சென்னை அணி களமிறங்க உள்ளது. நன்றி பாலாஜி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.